வாக்குத்தத்த வசனம் எடுத்துக்கோங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மளை இந்த வசனத்தின்படியாய் நடத்த விரும்புகிறார். குறிப்பாக நம்பிக்கையின் தேவன். நான் உங்களோடு கூட இந்த தலைப்பில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு நம்பிக்கையை தருகிறவராக இருக்கிறார். இது பொது மொழிபெயர்ப்பில் வாசித்தா எப்படி நம்பிக்கையின் தேவன் இருக்குது, ஆனால் அந்த மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா நம்பிக்கையை அளிக்கிற தேவன், அதாவது நமக்குள்ளே நம்பிக்கையை தருகிறவர். அது பொது மொழிபெயர்ப்பில் நம்பிக்கைன்றதை எதிர்நோக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த எதிர்நோக்கு அப்படிம்பாங்க. நம்பிக்கையை தருகிற தேவன். இன்னைக்கு உலகம் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு உலகம், நம்பிக்கையற்ற முறையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ வாழ்ந்துட்டோம், அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. உண்மைதானா? நம்முடைய தேவன் நம்பிக்கை கொடுக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவனுடைய நம்பிக்கை. அவர் நமக்கு நம்பிக்கை தந்தாதான் நம்மளால் வாழவே முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி? அப்போ கர்த்தரை நம்புகிறதுனா என்ன? அவர் நமக்கு எப்படி நம்பிக்கை தருகிறார்? அவர் தருகிற அந்த நம்பிக்கை இந்த வருஷத்தில் நம்ம எப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே கொண்டு போகும் என்பதை குறித்து உங்களோடு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 119 49 வசனம். சங்கீதம் 119 49 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உம்முடைய அடியனுக்காக. இப்ப தேவன் நமக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கிறார்னா, தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். நம்மளை நோக்கி என்ன செய்யறாரு? தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை தான் நமக்கு தேவையான எல்லா நம்பிக்கையும் நமக்கு தருகிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம் சங்கீதத்தில் என்னை நம்ப பண்ணின வசனம். இந்த வசனமெல்லாம் யாருடையதுன்னு தேவன் என்ன பண்ணாராம்? இந்த வசனமெல்லாம் யாருடையது? அச்சடிச்சிருந்தாலும் இது யாருடைய வசனம்? தேவனுடைய வசனம். இது தேவனுடைய வசனம்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சார்ல. என்னை நம்ப பண்ணின இந்த வசனத்தை எனக்காக உறுதிப்படுத்தும். அதுதான் தாவீதுனுடைய ஜெபமா இருக்குது. அப்ப இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை நம்பிக்கையின் தேவனாய் வெளிப்படுவார். உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி காட்டுவார். இதுவரைக்கும் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நம்ம வாங்கியிருப்போம், ஆனா எல்லாம் நிறைவேறி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நிறைவேறி இருக்கா? சொல்லுங்க, எல்லாம் நிறைவேறி இருக்கா? ஏதோ 1 2 3 4 5 நிறைவேறி இருக்கு. ஆனா நிறைய வசனங்களை என்ன செய்யல? நிறைவேறலை. ஏன் நிறைவேறலை அப்படின்னாச்சுன்னா, அந்த வசனம் கர்த்தருடையது தான் சொல்லி நம்ம ஆழமா என்ன செய்யணுமா? நம்பணும். நாம் நம்பாத பட்சத்தில் கர்த்தருடைய அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாது. இப்படி வச்சுக்கிடும். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சில மனிதர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். சில மனிதர்களால் இயேசுவினிடத்தில் வந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியலை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே தேவன், ஒரே வார்த்தை, ஒரே விதமான காரியங்கள் பூமியில் செய்யப்படுகிறது. சில மனிதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் செய்கிறார், சில மனிதர்களுக்கு மட்டும் செய்யலை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மனிதர்கள் இது தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? இது தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறார்கள். நிறைய பேருக்கு தேவனுடைய வார்த்தை என்ற நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. மனுஷ வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதையை தேவ வார்த்தைக்கு கொடுப்பது இல்லை. கொடுக்குறாங்களா? சொல்லுங்க, கொடுக்குறாங்களா? ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் உனக்கு 50,000 போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னார்னா நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றார். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? நான் சொல்லட்டுமா? உங்க பேங்க்ல பேலன்ஸ் கூடினா ஒரு சந்தோஷம், பேலன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. வண்டியில் பெட்ரோல் குறைஞ்சிருச்சு, லாஸ்ட் சிகப்புக்கு வந்துருச்சு, வண்டி ஓட்டணும், எப்படி ஓட்டுவீங்க? அதே நேரம் வண்டி ஃபுல் டேங்க்ல இருக்குது, வண்டி ஓட்டமா எப்படி ஓட்டுவீங்க? சொல்லுங்க, எப்படி ஓட்டுவீங்க? சந்தோஷமா போவோம். இப்ப தேவன் ஒரு வார்த்தை உங்களை நோக்கி அனுப்புகிறார்னா தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அவர் நம்பிக்கையின் தேவன்.
உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களோ இந்த வருஷத்தில் அந்த நம்பிக்கையை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. தேவன் தருகிற அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தையை அனுப்பி தான் அவர் நம்ப பண்ணுகிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 34:8 எடுங்க. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அடுத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம அந்த சங்கீதத்தில் வாசித்தோம், என்னை நம்ப பண்ணின வார்த்தை. இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறதும் தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிறதும் ஒண்ணுதான். சொல்ல புரியுதா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளே படிக்க மாட்டாங்க. இந்த பைபிளே படிக்க மாட்டாங்க. நான் ஆண்டவரை நம்புகிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், என்னை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். ஒரு காலமும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறதே இல்லை. சொல்ல புரியுதா? ஆண்டவர் சொன்னார், என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன். அவங்க அதை என்ன நினச்சிட்டாங்களாம்? இது நமக்கு சம்பந்தம் இல்லாத மேட்ருப்பா அப்படின்னு நினச்சிட்டாங்களாம். இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை சொல்லுங்க வசனம் வாசிக்க நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறத என்ன செஞ்சிருவாராம்? ஆமாவா இல்லையா? அப்ப தேவன் நமக்கு நம்பிக்கையின் தேவன் என்றால் வார்த்தையை அனுப்புகிறவர். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கர்த்தரை குறித்த நம்பிக்கையை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்திருக்குது? ஒன்றுமே நம்பிக்கை இல்லாத நேரத்தில் உட்காந்து அழுது புலம்பும் பொழுது தேவன் ஒரு வசனத்தை அனுப்புவார். அந்த வசனம் அவனுடைய இருதயத்துக்குள்ள போன உடனே அவனுடைய வாழ்க்கையை அது மாத்திரும். அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? பைபிளில் பாருங்க, வேதத்திலையும் காட்ட முடியும், நிஜத்திலையும் என்னால் உங்களுக்கு நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். தாவீது அவ்வளவு நெருக்கங்களுக்கு மத்தியிலையும் ஒவ்வொரு இடமா ஓடி திரிவார். ஓடி திரியும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் கேட்பார், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை செய்யலாமா? கர்த்தர் சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க, அப்படியே எழுந்து போவார். நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அந்த 30ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னாச்சுன்னா, தாவீதின் மனைவி பிள்ளைகள் எல்லாமே இழந்து நிற்பார், தனி மனுஷனா நிற்பார். தாவீதோடு கூட நிற்கிற மனிதர்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் எல்லா இழப்புக்கும் காரணமாக யாரை சொல்லுவாங்கன்னா தாவீதை சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் இழந்தது போல தான் தாவீதுக்கும். அழுவதற்கு கூட பலன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது என்ன தெரியுமா பண்ணுவார்? வசனம் சொல்லுகிறது, ஏபோத்தை கொண்டுட்டு வா அப்படிம்பார். ஆசாரியனை கூப்பிடு, ஏபத்தை கொண்டுட்டு வா. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்குகிறார். இந்த வருஷத்தில் தேவனிடத்திலிருந்து நீங்கள் வார்த்தையை வாங்குங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே வசனத்தோடு எந்திரிங்க. நீங்கள் நைட்டு ஜோம் பண்ண போகும்போதே சொல்லிட்டு படுங்க, ஆண்டவரே காலையில் எனக்கு ஒரு வசனத்தை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. சிலருடைய கனவுலையே தேவன் வசனத்தை சொல்லுவார். இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கா? நான்லாம் ஒவ்வொரு பிரசங்கம் ரெடி பண்ணும் போதும் நைட்டே ஜோம் பண்ணிட்டு தூங்குவேன். கனவுலையே பைபிள் புரட்டப்படும், பைபிளில் இந்த வசனம் காட்டப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணணும்னு அர்த்தம். இப்படி இந்த வசனத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கர்த்தர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகிரும். நான் சொல்ல புரியுதா? உங்களுக்குள்ள நம்பிக்கை பெருகினாதான் விசுவாசத்தில் வாழவே முடியும். இல்லைன்னா நம்மளால நிலை நிற்கவே முடியாது. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுவார். எதிலெல்லாம் நீங்கள் நம்பிக்கையில் குறைஞ்சிருக்கிறீங்களோ அவைகளில் எல்லாம் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை நிலையாய் நிற்க பண்ணுவார். வேதத்திலிருந்து நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இங்கே நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன், நீங்கள் பயிற்சி சொல்லணும்னு. கண்டிப்பாக இந்த ஞானம் அப்படின்னா உங்களுக்கு யாரை தெரியும்? பைபிள் சொல்லுகிறது, சாலமோனை போல ஒரு ஞானி சாலமோனுக்கு முன்னாடி இல்லை, சாலமோனுக்கு ஆமாவா இல்லையா? அப்புறம் சில பேர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தது போல என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் சொல்லுங்க. அப்புறம் ஏக்கு இப்படி ஜெபம் பண்ணுறீங்க? சரி, அடுத்து இன்னொன்று, தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு இவனை போல ஒரு தீர்க்கதரிசி அப்புறம் எழும்பினதே இல்லை. யாரை வேதம் சொல்லுகிறது? உபாகமும் கடைசி அதிகாரம் கடைசி வசனம்.
கர்த்தர் மோசேயை கொண்டு செய்தவைகளை பார்த்தால் தேவனை முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசி அதற்கு அப்புறம் இஸ்ரவேலில் எழும்பினதே இல்லை. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசி மோசே போல ஒரு தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் என்ன செய்யலையாம், எழும்பல. இப்போ நம்பிக்கைன்னு வந்துச்சுன்னா வேதத்தில் யாரை ஆண்டவர் காட்டுகிறார்? இவனை போல தேவன் மேல நம்பிக்கை வச்சவன் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கு பின்னாடியும் கிடையாது. சொல்லுங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க, எது கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக வச்சுக்கிடுவோம். தாவீது, யோபு சொல்லுகிறார், யோபு 13:9 இல்லை, யோபு 13:9 நினைக்கிறேன், என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன்றார். ஆனால் வசனம் அப்படி சொல்லலை, வேதத்தில் அப்படி சொல்லலை. யோபுவை போல தேவன் மேல் விசுவாசம் வைத்தான்னு சொல்லலை. வேதம் ஒரு மனுஷனை சொல்லுகிறது. கண்டிப்பாக அவனை நீங்கள் யாரும் சரியான பதில் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அதுதான் சொல்லிட்டேன்ல, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் இந்த மனுஷனுடைய பேரை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். ஒரு மனுஷன் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்கான். தேவன் வேதத்தில் எழுதி வைக்கிறார், இவனை போல கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சவன் இவனுக்கு முன்னாடியும் கிடையாது, இவனுக்கு பின்னாடியும் கிடையாது என்றார். 5ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இல்லை. லேலுயா. அந்த மனுஷனுடைய பேர் எசேக்கியா. அந்த மனுஷனுடைய பேர் என்னது சொல்லுங்க, என்ன பேரு? எசேக்கியா. தேவன் மேல அப்படி நம்பிக்கை வச்சிருந்தானா. எப்ப அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்தது, வேகமா ஒரு 6 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த எசேக்கியாவின் இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் வச்சு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லேலுயா. இங்க பாருங்க, ஆடு மாடுகளின் இரத்தத்தால் தன்னை பரிசுத்தமாக்கின மனுஷன் எசேக்கியா. எசேக்கியாவுக்காக இயேசு மரித்தாரா? சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் எசேக்கியா கழுவப்பட்டிருக்காரா? இல்ல. அந்த எசேக்கியாவே கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்க முடியும்னா உங்களாலும் என்னாலும் கர்த்தருக்காக இருக்க முடியுமா? முடியாதா? நம்பிக்கை கொடுக்கிற தேவன் அவர். நம்மை நம்ப பண்ணுகிற வசனத்தை நம்மை நோக்கி அனுப்புகிறவர். நீங்க மட்டும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல எசேக்கியாவை கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை உங்களை கொண்டும் செய்வார். அவனை கொண்டு என்ன செய்தார்? 6ஆம் வசனம் எடுங்க. 6ஆம் வசனம், சாரி 7ஆம் வசனம். ஆகையால் முதலாவது ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தரும் அவனோடு இருக்கிறார். லேலுயா. நீங்க போகிற இடத்துல, பண்ணுற தொழில்ல, எங்க போனாலும் சரி கர்த்தர் உங்க கூடவே வருவார். ஏன்னா நீங்க கர்த்தரை நம்புகிறீர்கள். நீங்க யாரை நம்புறீங்க? உங்களை நம்பியே ஒரு மனுஷன் இருந்துட்டான்னா நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? சொல்லுங்க, செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? எப்போ ஏதோ ஒன்றுக்கு நம்ம சாப்பாடு பண்ணணும், சர்ச்சில் சாப்பாடு பண்ணும்பொழுது கையில் பைசா இல்லை. அப்போ சிங்கண்ணனோட அண்ணன், கிராண்ட் அண்ணன் பேர், அவருக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். ஏன்னா ஒரு முறை இங்கே வந்து ஜோம் பண்ணிட்டு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் அடிங்க அப்படின்னாரு. இது வரைக்கும் நான் ஃபோன் அடித்ததே கிடையாது. அன்னைக்கு வேறு வழியே இல்லை, அண்ணன் நம்பர் தெரியாது எனக்கு, அவருக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, எனக்கு கொஞ்சம் சபைக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, உங்களை தானே நம்பி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னார். பார்க்குறேன்னார், ஒன்றுமே சொல்லலை. நான் எங்கேயோ ஊழித்து போயிட்டு வரதுக்கு முன்னாடி சபையில் வந்து காணிக்க கொடுத்து ஜோம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். எவ்வளோ பணம் தேவையோ. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனையே பார்த்து உங்களை நான் நம்பியிருக்கேன்னு சொன்னால் அந்த மனுஷனை இவ்வளோ தூரம் இறங்கி செய்வார்னா, தேவனை பார்த்து நீங்கள் தான் என் நம்பிக்கைன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அவர் உங்கள் கூட வருவாரா வரமாட்டாரா? சொல்லுங்கள், வருவாரா வரமாட்டாரா? அப்போ கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு கர்த்தர் கூடவே இருக்கிறார். லேலுயா. கர்த்தர் உங்க கூட இருப்பார்னா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சதி திட்டத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? முறியடிப்பார். இந்த எசேக்கியாவோடு கர்த்தர் கூட இருந்தாராம். பைபிளில் சில மனிதர்களோடு தான் கர்த்தர் இருந்திருக்கிறார். கர்த்தர் அந்த மனுஷனோடு இருந்தார். சில மனிதர்கள் கர்த்தரோடு இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க போகும்பொழுது இயேசு உங்க கூட உங்க வீட்டுக்குள்ள வரணும். லேலுயா. படிக்கிறவங்க காலேஜுக்குள்ள போகும்போது இயேசு உங்க கூட வந்து காலேஜில் உட்காரணும். வேலை செய்கிறவங்க எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தர் உங்க கூட என்ன செய்யணும்? வரணும். என்ன வருவாரா வரமாட்டாரா? அவர் வர்றதுக்கு தயார் தான். நீங்க கூட்டிட்டு போவீங்களா?
சொல்லுங்க, கூட்டி போது கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். இங்க பாருங்க, தேவன் நம்ம கூட வந்தாதான் வாசல்கள் திறக்கும். கர்த்தர் உங்க கூட வரலன்னா வாசல்கள் என்ன செய்யாது, திறக்காது. எங்க போனாலும் அடைக்கப்பட்ட சுவர், அடைக்கப்பட்ட கதவா இருக்கு அப்படின்னா கர்த்தர் உங்க கூட வந்தார்னா கதவுகள் திறக்கும். லேலூயா. பைபிளில் ஒரு மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன்றார். யார் அது? தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீது எங்க போனாலும் கர்த்தர் தாவீதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாராம், போயிடுவார். இந்த கால அனுபவம் எப்படின்னா, சவுலுக்குள்ள பிசாசு பிடிச்சிருச்சு. சவுலுக்குள்ள என்ன வந்துருச்சு, அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் அரண்மனையில் வாழ்கிறான், அரண்மனையில் ஒரு ரூமுக்குள்ளே அவனை அடைச்சி போட்டுருவாங்க. அந்த ரூமுக்குள்ளே அவன் படுத்து கிடப்பான். அப்போ அந்த பிசாசை விரட்டுறதுக்கு தாவீதை கூட்டிகிட்டு போவாங்க. தாவீது பார்த்தீங்கன்னா அந்த அது என்ன சொல்கிறது, சுரமண்டலமா கிண்ணறமா, இதுக்கு பேர் என்னது, வயலினா, சரி அவர். ஆனால் பைபிள் அதை சுரமண்டல வாசிப்புக்காரன் தான் சொல்லுது. என்ன பார்க்குறீங்க, 1 சாமுவேல் 17 அப்படி தானே, 18 சுரமண்டல வாசிப்புக்காரன் தான் சொல்லுது. அதை வாசிக்கிற ஆள் இங்கே பாருங்க, சரியான நபர் மியூசிக் போட்டார்னா பிசாசு ஓடும், சரியில்லாத நபர் மியூசிக் போட்டார்னா பிசாசு உள்ளே வந்துடும். என்ன பார்க்குறீங்க, மியூசிக் யாருடைய ஆயுதம், யாருடைய வெப்பன்? பிசாசுடைய வெப்பன். சரியான தேவ மனிதர்கள் அந்த மியூசிக்கை போட்டாங்க அப்படின்னா பிசாசு அலறுவான். ஆனால் தேவ அபிஷேகத்தில் இல்லாதவங்க ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பிசாசு உள்ள என்ன செஞ்சிடும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஆமான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு சரியான உதாரணம் தான் தாவீது. இதை வாசிக்க ஆரம்பித்த உடனே சவுலுக்குள்ள இருக்கிற பேய் என்ன செஞ்சிருமா, ஓடிடும். ரைட்டா? ஆனால் தாவீது என்ன சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வந்து கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க, 1 சாமுவேல் 18 இருக்க சம்பவம். இவனை கூட்டிட்டு போவாங்க பாருங்க. கூட்டிட்டு போகும்பொழுது 16லையும் பாதி இருக்குது, 18 மீதி இருக்குது. கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது இப்ப தாவீதுக்கு முன்னாடி கர்த்தர் போறார். யார் போறாங்க சொல்லுங்க, யார் போறா? இப்ப கர்த்தர் வந்த இடத்துல பிசாசு நிக்குமா போகுமா சொல்லுங்க, நிக்குமா போகுமா? போயிரும். பிசாசு தேவனை பார்த்தாலும் என்ன செஞ்சிடும், போயிரும். இப்போ கூட்டி கொண்டு போய் அந்த தனி ரூமுக்குள்ள தாவீதை உள்ள விட்டுருவாங்க. யாரும் உள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அங்க உள்ள கிடக்க பிசாசு பிடிச்சால் உள்ள விட்டு கதை அடைச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ உள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுலும் தாவீதும். தாவீதுக்கு முன்னாடி கர்த்தர் போகிறார். தாவீது சவுல் ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே சவுலுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செஞ்சிடும், ஓடிடும். இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறது சவுலும் தாவீதும். இப்போ 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை கொன்று விடுகிறார். இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உசுப்பேத்துற கூட்டம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000ன்னு ஒரு பாட்டை பாடிட்டாங்க. அதனால சவுலுக்குள்ள என்ன விருப்பம் அப்படின்னா, தாவீதை கொன்றணும். தாவீது என்ன செய்யணும் சொல்லுங்க, தாவீது என்ன செஞ்சிடணும். இப்ப பிசாசு ஓடிருச்சு. ஆனா இவன் பிசாசு இருக்கிற மாதிரி என்ன பண்றான், ஆக்ஷன் பண்ணுகிறான். இங்க பாருங்க, தூங்குறால எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறால எழுப்ப முடியுமா? பிசாசு உங்களை பிடிச்சா ஓடிடும். நீங்க பிசாசை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஜெபம் பண்ணாலும் போகாது. சிலர்லாம் இருக்கிறாங்க, இப்பவும் போய் கையை வச்சா ஆடத்தான் செய்கிறான். ஆனால் ஞானசானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு. என்னையாச்சு, என்னையா நடக்குது அப்படின்னாச்சுன்னா, பிசாசு அவனை பிடிச்சா தானே போகும், இவன் பிடிச்சி வச்சிருக்கிறான். தேவன் போகும் பொழுது சவுலுக்குள்ள இருக்கிற பிசாசு விளைகிறோம். ஆனா சவுல் அந்த பிசாசின் பேர்ல ஈட்டி எடுத்து என்ன பண்றான் சொல்லுங்க, ஈட்டி எடுத்து என்ன பண்றான், தாவீதை குத்த பார்க்கிறான். 2 முறை சுவரோடு வச்சு குத்தணும்னு குத்தினானா, 2 முறையும் தாவீது என்ன பண்ணிட்டாரு, தப்பிட்டார். வெளியில இருக்கிறவன் என்ன நினைச்சுக்கிடுவான்னா, இது பிசாசு பண்ணுது. யார் பண்ணுதா? ஆனா உண்மை என்னன்னா பிசாசு பண்ணல. பிசாசு பேரை சொல்லி யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, சவுல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால தான் தாவீது எழுதினார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது. நீங்க எங்க போனாலும் கர்த்தரை கூட்டிட்டு போங்க. நீங்க கர்த்தரை நம்புவீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட வருவார். நீங்க கார் ஓட்டுனா கர்த்தர் உங்க கூட உட்கார்ந்துருப்பார். நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கூட உட்கார்ந்துருப்பார். நீங்க நடந்தீங்கன்னா உங்க கூட உட்கார்ந்துருப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாரையானால் எல்லா சதி திட்டங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். லேலூயா. நாசரேத்திலேருந்து ஒரு அம்மா சென்னைக்கு ஊழியத்துக்கு போனாங்க. ஊழியத்துக்குள்ள கூட்டத்துக்கு போனாங்க.
போகும்பொழுது ஒரு விசுவாசி வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறாங்க, ஆண்டவரே நான் போகிறேன், என் கூட வாங்கன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரா, நீ போகிற வீட்டில் கேமரா இருக்குது. போகிற வீட்டில் என்ன இருக்குது? ரகசிய கேமரா வச்சிருக்கிறான். நீ அங்கே போய் துணி மாற்றினா வீடியோ எடுத்து அதை விற்றுருவான். இப்படியே சொல்லியிருக்காரு. இந்த அம்மா போயிடுச்சு. போனால் ஒரு ரூம், தனி ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா ட்ரெஸ்ஸே மாற்ற மாட்டேங்குது. ஏன்னா இங்கே கேமரா இருக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. எங்கே இருக்குது அப்படின்ற கண்டுபிடிக்கணும். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படியே போகுது, என்னென்னவோ பண்ணி பார்க்குது, கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அந்த பாஸ்டரை கூப்பிட்டுருச்சு, அங்கே இருக்கிற ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரரும் அவர் கூட வந்த ஒரு சகோதரியும் வந்திருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இவங்க வெளியில் திரும்பினாங்க பாருங்க. கதவுல இந்த போய் சில கதவுல போய் மேக்னெட் வைப்பாங்களா, அங்கே போய் ஒட்டுற மாதிரி, சில கதவுல சவுத்தில் ஒட்டுற மாதிரி மேக்னெட் வைப்பாங்களா, அந்த மேக்னெட்டில் சின்னதாக இவங்க சேலை சிக்கிச்சு. சேலை எடுக்கும்போது பார்த்தா அங்கே இருக்குது கேமரா. அதில் என்ன இருந்திருக்கு? கர்த்தர் உங்கள் கூட வருவார்னா கர்த்தர் சொல்லுவார், நீ போகிற ரூம் இப்படிப்பட்ட ரூம், நீ போகிற பயணத்தில் உனக்கு எதிரி இப்படி இருக்கிறான். நீங்கள் பைபிளில் நிறைய சம்பவங்களை படித்து பாருங்கள். ஒரு ராஜாவை கொல்றதுக்கு எதிரி நாட்டு ராஜா கூலிப்படைகளை அனுப்பியிருக்கிறான். இந்தந்த ஏரியாவுக்கு இவன் வருவான், வந்தோன்னே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் கூலிப்படை அங்கே ஏற்பாடு பண்ணும்போதே தேவனுக்கு எலிசா கிட்ட பேசிடுவாராம். எலிசா உடனே போய் என்ன பண்ணிடுவார், ராஜா இந்த ரூட்டில் போகாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆபத்து, இந்த ரூட்டில் போங்க அப்படின்றார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு கங்கனாங்குளம் வழியே வர வேண்டிய ஆள் இப்போ கங்கனாங்குளம் வழியே வராமல் அவர் எப்படி போயிடுவார், அப்படியே திருநெல்வேலி போய் அப்படியே மூன்றாடப்பு போய் அப்படியே களக்காடுக்கு வந்துடுவார். இந்த ராஜா பார்த்துருக்குறான், என்னடா இது எவ்வளவு வச்சாலும் வரமாட்டான், என்னடா காரணம் அப்படின்னா அங்கே இருக்கிற மனுஷன் சொல்கிறான், எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், உன் வீட்டு பெட்ரூமில் பேசுகிறத கூட அவன் என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான். நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட வருவார். லேலுயா, எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி? திறக்காத கதவுகள் திறக்கும். லேலுயா, நீங்கள் எழுதி வைங்க, நோட் எடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எழுதி வைங்க. எத்தனை காரியங்களில் கர்த்தர் உங்களோடு கூட வந்திருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது அதே வசனம் திரும்ப வாசிங்க, ஏழாம் வசனம் திரும்ப வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், போகிற இடம் எங்கும். ரெண்டாவது, கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கையா இருந்ததுனால அவன் செய்யறதெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் மாறிடுச்சு. அனுகூலம்னா என்னது? அனுகூலமாயிருச்சு அப்படின்னா அவனுக்கு சாதகமாய் மாறுகிறது. லேலுயா, சில நேரங்களில் உங்களுக்கு எதிரான சில காரியங்கள் நடக்குது அப்படின்னா கர்த்தர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் உங்க கூட இருப்பார்னா உங்களுக்கு அனுகூலமா என்ன செஞ்சிடும், எல்லாமே மாறும். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன். அதோட நிப்பாட்டல, அடுத்து என்ன சொல்லுது? அவன் செய்வதெல்லாம், சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்க மாட்டாங்குது. ஏன் சொல்லுங்க? ஏன்? நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாவும் இல்லை, அதை தியானிக்கவும் இல்லை. அந்த எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையின் மேல தாகமா இருந்தான், தேவனை நம்பினான். வசனம் உள்ள வர 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 நம்பிக்கை கூடிருங்க. தேவன் சொன்னா நமக்கு எல்லாமே அனுகூலமாய் மாறும். லேலுயா, தெரியாத நபர் நமக்கு பணம் தருவாங்க, முகம் தெரியாத நபர் நமக்கு வீடு கட்டி தருவாங்க, முகம் தெரியாத நபர் உங்களுக்கு நன்மைகளை செய்து தருவாங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வாய்க்கும். லேலுயா, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் இந்த வருஷத்துல உங்களுக்கு அனுகூலமாய் மாறும். லேலுயா, எதுவுமே உங்களுக்கு எதிராக என்ன செய்யாது, வராது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்தான். அவன் எதுக்குப்பா இப்படி நம்பிக்கையா இருக்கிறான்னா, என்னை அழைத்தவர் அவர், என்னை நடத்துவார். லேலுயா, சொந்த வேலை ஆரம்பிக்கணும், சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏதாவது சொந்தமா தொடங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் உங்க கூட வருவார். நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான வாசல்களை கர்த்தர் என்ன செய்வார், திறந்து தருவார். லேலுயா, நீங்க நம்புறீங்களா? நம்பினவங்க பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, நம்பலைன்னா ஆரம்பிக்கிற ஆளை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து தருவார். ரைட்டா? எந்த பிஸ்னஸ் கவுந்தாலும் கர்த்தர் உங்களுக்குன்னு தருகிற தொழில் ஒரு நாளும் கவுந்து போகாது. லேலுயா, கர்த்தர் நடத்துவாருங்க, தைரியமாக இருங்க. நம்ம வரும்போது என்ன கொண்டு வந்தோம்? ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகல. ஆனால் கர்த்தர்கிட்ட உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கி கொள்ளலாம். லேலுயா, அந்த பேங்கில் பணம் குறையவே குறையாது. குறையுமா?
யாரை கொண்டாகிலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார், யாரை கொண்டாகிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது அவனுக்கு அனுகூலமாயிற்று. அடுத்து திரும்ப வாசிங்க அதே வசனம். அசிரிய ராஜாவை சேவிக்காமல் தனக்கு மேலே இருந்த அதிகாரத்தை அவன் தள்ளி விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் ஒரு மேலான ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருந்தான், இப்போ அந்த அதிகாரத்தை அவன் கரங்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு வேலைக்கு போறீங்க, ஒரு ஆளுக்கு கீழே நீங்க இருந்து வேலை செய்றீங்க. ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது வேலை செஞ்ச நீங்க வேலை கொடுக்கிறவர்களா என்ன செய்றீங்க, மாறுகிறீர்கள். அந்த அதிகாரம் உங்கள் கரத்தில் வருகிறது. ஆண்டவர் சொன்னார், நீ வாளாகாமல், சொல்லுங்க, வாளாகாமல் தலை எடுக்கிற முடிவுக்கு வாள் பின்னாடியே போகும். அப்படிதானே? தலை முடிவு எடுக்கிறது யாரா இருப்பாங்க, தலையா இருப்பாங்க. அங்க பாருங்க, அந்த எசேக்கியா கர்த்தரை நம்பினதுனால அவன் மேலே இருந்த அந்த அதிகாரத்தை கர்த்தர் மாற்றுகிறார், அவனை அந்த அதிகாரத்துக்கு கொண்டு வருகிறார். யாரெல்லாம் இன்னைக்கு அடிமைத்தனமாய் ஒரு காரியத்தில் சிக்கி இருக்கிறீங்களோ அதுவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் எனக்கு அதை செய்வார்னு சொல்லி நம்புங்க. லேலூயா. ஒன்றும் இல்லை, கர்த்தர் நடத்துவார். வெறும் எம்டி பாக்கெட்டோட தேவன் உங்களை, நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது வெறும் பாக்கெட்டோட வந்தேன், ஒன்றுமே கிடையாது, கையில் பைசா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறும் 2 சட்டை, வெறும் 2 சட்டையை எடுத்துகிட்டு நான் வேலை செஞ்சுட்டு உனக்கு சம்பளம் அனுப்புகிறேன்னு வீட்டில் சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். என்ன காரணம்? ஒன்றே ஒன்று, இந்த வசனத்தை நான் நம்பினேன். நான் நம்பினேன்னு சொல்கிறத விட அவர் என்னை நம்ப பண்ணினால போகிற எல்லா இடங்களிலும் என் கூட இருக்கிறார். நம்ம எடுக்கிற எல்லாவற்றுக்கும் அனுகூலமான கதவுகளை திறக்கிறார். நமக்கு மேலே இருந்த எல்லா அதிகாரத்தையும் நீக்கிட்டு நம்மை அந்த அதிகாரத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆடு மேய்க்கிறால ராஜாவா மாற்ற முடியும் கர்த்தரால. ராஜா அரண்மனையில் இருந்தவன மறுபடியும் ஆடு மேய்க்கவும் அனுப்ப முடியும். கர்த்தரால் கூடாதது ஒண்ணுமே கிடையாது. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வேணும் அப்படின்னா கர்த்தரை நம்புங்க. லேலூயா. 4வதாக அவனுக்கு என்ன நடந்துச்சு? 8ஆம் வசனம். பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரம் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். பெலிஸ்தர் அப்படின்னா, கையை கவனிங்க, வயிற்றினால் நகருகிறவன் அல்லது ஊறுகிறவன் அர்த்தம். இது எதை குறிக்குது? பாம்பு, சர்ப்பத்தின் அடையாளம். பெலிஸ்தர்களை முறியடித்தான் அப்படின்னாச்சுன்னா, பாம்பு பைபிளில் சர்ப்பத்து, அதாவது சாத்தானுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. தந்திரம் உள்ளதான் பாம்பு. எப்படிப்பட்டதான்? உண்மைதானே? பாம்புக்கு ஒரு சுவாபம் இருக்கு. எப்படி தெரியுமா? இங்க பார்த்த மாதிரி இருக்கு, இங்க இருக்காது, எங்கேயாவது ஓடிடும். ரைட்டா? அந்த பாம்பை போல உங்க குடும்பத்தில் பாழாக்குகிற சத்துருவின் கிரியைகளை அவன் முறியடித்தது போல கர்த்தர் உங்களை கொண்டு முறியடிக்க செய்வார். லேலூயா. சில குடும்பங்களுக்குள்ள இந்த பிசாசுனுடைய போராட்டம், எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில் பணமே இருக்காது. வீட்டை பாருங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போவாங்க, ஆனால் கையில் பணம் என்ன செய்யாது. நீங்கள் உட்காந்து கணக்கு பார்த்தா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரணும். ஆனால் முடியும் பொழுது, அந்த மாதம் முடியும் பொழுது 10,000 20,000 கடனில் போய் நிற்கும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இவைகளுக்கு பின்னாடி பிசாசுனுடைய தந்திரங்கள் இருக்குது. அந்த பொருளாதாரத்தை திருடுகிற சுபாவம் இருக்குது. ஏமாற்றி, அதாவது என்னென்னா, பாம்பு எப்பவுமே தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து ஜனங்களை திசை திருப்பக்கூடியது. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் மகிமையானவைகளை செய்து வைத்திருந்தார். இந்த பாம்பு என்ன செஞ்சிருச்சு? அதை அவர்களை விட்டு விலக்கிருச்சு. லேலூயா. 4வதாக அவன் பெலிஸ்தரை முறியடித்தான். அதே போல சர்ப்பத்தின் சுபாவங்களை கர்த்தர் நம்மை கொண்டு முறியடிக்க செய்வார். 6வது வசனம். 6வது வசனம். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். எத்தனாவது? 5வது வசனம். 5. ஃபர்ஸ்ட் கர்த்தர் அவனோடு வந்தார், 2வது அனுகூலம் ஆயிடுச்சு, 3வது அதிகாரங்கள் அவன் கைக்கு வந்துச்சு, 4வது சத்துருக்களை முறியடிச்சான், 5வது பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்து கொண்டான். லேலூயா. நிறைய பேருடைய 1ஆம் தேதி எடுக்கிற தீர்மானங்கள் அடுத்த வருஷத்தின் கடைசி 31ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கையில் இருக்க. யாராவது புதுசாக தீர்மானம் எடுத்தீங்களா? 1ஆம் தேதி சில பேர் தீர்மானம் எடுப்பாங்க, பைபிள் படிக்கணும், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும், எல்லா உபாச கூட்டத்துக்கு நான் போயிடுவேன், எல்லா நாளும் சர்ச்சுக்கு 10 மணினா 9:30 போயிடுவேன். சில தீர்மானங்கள் எடுப்பாங்க. அந்த தீர்மானங்களை விட்டு பின்வாங்காமல் இருக்கணும்னா கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். லேலூயா.
நம்ம எடுக்கிற தீர்மானம்லாம் நிலைக்காது. நிலைக்குமா? இன்னும் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. நிலைக்குமா? நிலைக்காது. கர்த்தரை உறுதியாய் பற்றுக்கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஐந்தாவது என்னன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். ஒன்றை மட்டும் வாசிப்போம். 3ஆம் வசனம். 6வது, தாவீது செய்தபடியெல்லாம் பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும்னா நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருங்க. கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா அந்த 6 காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வாங்க, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை என்ன செய்ய மாட்டாங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யக்கூடிய மனுஷனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வார்னு சொல்லி? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா.